ஆனால் பிஜேபி இங்கே புல்லு பூண்டு கூட முளைச்ச வர்றாரு கிடையாது. அப்படிப்பட்ட பிஜேபியை பிடிச்சிட்டு வந்து 27 கொடுத்து அவனை தமிழ்நாட்டில் உட்கார வச்சு 10 பேர் கூட ஜெயிக்கட்டுமே. இன்னும் திருப்பரங்குன்ற மாதிரி 10 திருப்பரங்குன்றதுக்கு கீழே மசூதி இருக்குமா இல்லை சர்ச் இருக்குமா? ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இப்ப எந்த பயன் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவர் கூட்டணிக்கு வச்சாரு பாஜகவோட. எதுக்கு வெளியில போனாரு, எதுக்கு உள்ள வந்தாரு? காங்கிரஸ் ஒரு தொங்கு சதைன்னு திரு கருணாநிதியும் துரைமுருகனும் சொன்னாங்க. இப்போ அந்த தொங்கு சதை சரியா போச்சா? நீங்க அடுத்த இதை கை காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பதில்? அப்ப மக்கள் பணத்தை எடுத்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நீங்க போறீங்க, திரும்ப நாடாளுமன்றத்தில் எதுக்குறீங்க. அப்ப எது உண்மை? அருமையான கொஸ்டின், அழகாக சொல்கிறேன். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழி மேடம் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இருக்க கனிமொழி மேடம் ஏன் கொடையை பிடிச்சிக்கிட்டு பிஜேபி வெள்ளை கொடி போட்டி காட்டணும் உலக நாடுகள் மத்தியில்? இதான உங்கள் கொஸ்டின். 2016 இந்த பழம் விழுந்துருக்கணும் பாலில். கேப்டனும் விருப்பப்பட்டாரு, ஆனால் சூழ்நிலை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயணம் பண்ணவன் நான் கூட இருந்து கேப்டன் விருப்பப்பட்டது உண்மை, அவர் விரும்பியது உண்மை, அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் அந்த பழம் நழுவி போகாமல் விழாமல் இருந்ததுக்கு காரணம் அம்மையார் பிரேமலதா. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்றீங்க. தேமுதிக என்ன கொள்கையில நீங்க உள்ள திமுக கூட்டணியில இணைச்சுக்கிட்டீங்க? இந்த டிராமாலாம் விவரம் தெரியாத அரசியல் வந்து என்கிட்ட இந்த வில்லு விசாலை என்கிட்ட காட்ட இதை எடிட் பண்ணி நிறைய அப்படியே போடுங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது இடி மின்னல் மழை நிகழ்ச்சி. அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது. திமுகவில் இன்னும் இழுபறி நீடிக்கிறது. அதிமுகவில் ஆரம்பத்தில் டெல்லியில் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இது அடிமைத்தனம் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. திமுக கூட்டணியிலையும் கூட்டணி கட்சிகள் வேதனையை தெரிவித்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது அடிமையா அண்டர்ஸ்டாண்டிங்கா? இந்த தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். திமுகவிலிருந்து திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள் மற்றும் அதிமுகவிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள் விருந்தினர்களாக. வணக்கம். முதல் கேள்வியை நான் சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆமாம், ஏன்னா அங்கே தான் இழுபறி ரொம்ப நீடிக்குது. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, 20 நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாங்க, நாங்கள் இந்த மத்தியானம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இவங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடுச்சு அப்படின்னு அதிமுக சொல்கிற மாதிரி இருக்குது. திமுகவில் ஏன் இந்த இழுபறி? எங்கள்கிட்ட என்ன மேடம் இழுபறி? நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து கூப்பிட்டு பேசி காங்கிரஸ் இழுபறின்னு சொல்லிட்டு 2 தாட்டி வந்துட்டு போனோடனே இழுபறி நீங்கள் 3ஆம் நாள் அறிவிச்சிட்டோம். 3ஆம் நாள் அறிவிச்சோம், அதுக்குள்ளே எவ்வளோ வேதனை சோதனை. ஒன்றும் இல்லை, கட்சி அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே எங்களுக்கு நேர்காணல் ஓடிட்டுருக்கு. நேர்காணல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதை ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும். அது ஒன்றும் எங்களில் பிரச்சனை எல்லாம் இல்லை. நீங்கள் அங்கே படார்னு முடிஞ்சிருச்சு, சிக்கலே இல்லை. நீங்கள் அது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ கூட சொன்னீங்க பியூஷ் கோயல் வந்துட்டார், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீங்கள் பியூஷ் கோயல் வந்ததுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது அந்த கட்சியில். இப்போ கடைசியாக பியூஷ் கோயல் வந்து தான் பிரச்சனை முடிக்குது. ஆப்ரேஷன் இது வரைக்கும் டெலிவரி தான் நேற்று இங்கே. இப்போ அந்த இடத்துல சொல்லிடுறேன், அதிமுக பொதுச் செயலாளர் EPS கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி சென்றோம், அறிவித்தது இங்கே தானே அப்படின்னாரு. தமிழ்நாடு உங்களுக்கு தெரியல, நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில், 8 ஆஃபீஸ் டெல்லியில். உடனே கருத்து பரிமாறுறதை தமிழ்நாட்டில் ஒத்துக்க மாட்டீங்க. எடப்பாடி ஹிந்தி கற்றுக்கிட்டு டெல்லியில் போய் ஹிந்தியில் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவு அறிவிப்பீங்க. இந்த கதையெல்லாம் வெளியில் யார்ட்டையாவது சொல்லட்டும், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன யூஸு? திராவிட கட்சியோட மான மரியாதை போயிடுச்சு. இது ஒன்று தான் எங்களுக்கு வருத்தம். ஏன்னா அந்த அம்மா இருந்த கம்பீரம் வேறு. சரி, இப்போ தொகுதி பங்கீடுக்கு வந்துடுவோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாம் டெல்லியில் பேசியிருப்பாங்க, இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தொகுதி பங்கீடில் அமமுகவுக்கு 11, பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18 அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஷேரிங்கை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியை பார்க்குறீங்கல்ல, 27 சீட்டு வாங்கினதுக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? எஸ்பி ஏன் போய் ஏட்டையா வீட்டுக்கு போனார்? ஏன் போய் ஏட்டையா கிட்ட மனு கொடுத்தாரு? இப்போ யார் மிரட்டி யார் இங்கே பஞ்சாயத்து ஓடுது?
நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவுக்கு அடிமை, பாஜகவுக்கு அதிமுக அடிமை ஆயிருச்சு, அள்ளி கொடுக்க போறாங்கன்னு இருந்ததுல விமர்சனம். இப்ப 27 தான் கொடுத்துருங்க. இதுதாங்க உங்களோட இது. நீங்க 11% வாங்குனீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். பாஜக 11% வாங்கினதா அவங்க கிளைம் பண்ணாங்க. 27 சீட்டு இதுதான் உங்களுக்கு பாஜகவுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல அவரோட ஆளுமையா தானே நம்ம பார்க்கணும். இந்த தேசிய கட்சி, இந்த பிஜேபி ஏதேனும் திராவிட குதிரையில் ஒன்றில் ஏறினா தான் கோட்டைக்கு வரும், இல்லைன்னா நேராக கண்ணம்மாப்பேட்டைக்கு போய் சுடுகாட்டில் அடக்கமாயிடும். அதான் பிஜேபியோட வளர்ச்சி தமிழ்நாட்டில். காங்கிரஸுக்கும் பேசுவோம், காங்கிரஸுக்கும் அதானா? தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி. இப்ப என்ன நிலைமை? இப்ப சொல்லுங்க, அதே வார்த்தையை சொல்லுங்க. அதுவும் தேசிய கட்சி தானே காங்கிரஸ். நான் சொல்றேன், காங்கிரஸ் என்ன வளர்ப்பிறையா தேய்ப்பிறையா? அந்த கட்சியை பற்றி அவன் தான் கவலை பண்ணணும். இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட ஓப்பனா, அது என்ன வளர்ப்பிறையா தேய்ப்பிறை தானே? அது என்ன, எனக்கு என்ன இருக்குது? இப்போ எத்தனை சீட்டு வாங்கியிருக்காங்க, இவ்வளோதான் கட்சியோட லெவலு. அதுக்காக காங்கிரஸை குறைச்சி எடை போடுறேன்னு கிடையாது. அது ஆண்ட கட்சி, அது வளர்ச்சி, கட்சி வேலையை அது பார்க்கட்டும். அந்த அதுவும் திராவிட கட்சி முதுகுல ஏறி தான் சவாரி பண்ணி ஆகணுமா சொல்லல. ஆனால் பிஜேபியோட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு ஆபத்தா, காங்கிரஸோட வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா, இதுதான் பாயிண்ட்டு. ஆனால் பிஜேபி இங்கே புல்லு பூண்டு கூட முடைச்ச வர்றாரு கிடையாது. அப்படிப்பட்ட பிஜேபியை பிடிச்சிட்டு வந்து 27 கொடுத்து அவனை தமிழ்நாட்டில் உட்கார வச்சு 10 பேர் கூட ஜெயிக்கட்டுமே. இன்னும் திருப்பரங்குன்ற மாதிரி 10 திருப்பரங்குன்றதுக்கு கீழே மசூதி இருக்குமா, இல்லை சர்ச் இருக்குமா? சரி சரி, இந்த முதல் சுற்று பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். பாபு முருகவேல் அவர்கள்ட்ட அப்போது டெல்லியில் போய் நான் கருத்தை பரிமாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, எந்த காலத்தில் இந்த மாதிரி அதிமுக டெல்லியில் போய் கருத்தை பரிமாறி இருக்கு? எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அம்மா இருந்த வரைக்குமே போயஸ் கார்டனில் தான் இப்படி தான் நடக்கும். இப்போ இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லை, அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட என்ன பேசணுங்கிற கருத்தை பரிமாற கூட டெல்லி தான் போகிறது. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகுதா ஆளுமை அதிமுகவுக்கு? அப்போ என்ன நம்பிக்கை வரும் மக்கள்கிட்ட? சகோதரர் சூர்யா நிறைய விஷயங்கள் சொன்னார், அது நான் நிறைய கவுண்டர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு நான் அவர் கவுண்டர் பண்ணுறேன். தேர்தல் அரசியல் களமே என்பது சூழ்நிலைகளை பொறுத்து தான். சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் யார் எங்கே நிற்கணும், யார் எங்கே போட்டி போட வேண்டும், எத்தனை இடங்கள் யாருக்கு ஒதுக்க வேண்டும், எந்த மாதிரியான கள பணியாற்ற வேண்டும், எந்த மாதிரியாக களம் அமைக்க வேண்டும் என்பது சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். ஏன் நான் அது சூழ்நிலைன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு காலத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்த கட்சிகள், கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்திய கட்சிகள். அண்ணன் வைகோ, மதிமுகவினுடைய ஒரு தொண்டன் இனி உயிரிழந்தால் கூட கருணாநிதியின் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளைப்புடவை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்னு அண்ணன் வைகோ சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினை போல ஒரு உத்தமமான தலைவர் இல்லை என்று சொல்லி 2011ஆம் ஆண்டு தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் 11 இடங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது, எங்களுடைய தகுதிக்கு 11 இடம் குறைவு என்று சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறி தேர்தலையும் புறக்கணித்தவர் அண்ணன் வைகோ. ஆனால் இன்றைக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் 2 தொகுதிகளை குறைவாக பெற்றுக்கொண்டு தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு இயக்கம் கண்ட அண்ணன் வைகோ ஒரே தொகுதியில் அவருடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை. நான் அதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுவும் பாஜக இங்க உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை குறிக்கோளை வச்சு அவர் இறங்கி வர்றாரு. ஆனா நீங்க அந்த பாஜகவே சேர்த்துட்டு வர்றீங்க. அதுதான் எப்படின்னா, திமுக இருக்கிற பலமே பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணன் வைகோவோ, கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ, அண்ணன் திருமாவோ, சகோதரர் வேல்முருகனோ திமுக நம்மளை என்றைக்குமே கைவிட்டுடாது, நம்மளை என்றைக்கும் தூக்கி பிடிச்சிப்பாங்கன்றதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையாக இவங்க பாஜகவே அதிமுக எதிர்த்துட்டாங்க. எதிர்த்ததனுடைய விளைவு இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை வேறு வழி இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர, கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சியில் அங்கே யாரும் கிடையாது. அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுனால தான் அதில் விலகி எங்களுக்கு குறைந்த சீட்டு நீங்க கொடுக்குறீங்க, நான் போய் என்டிஏல சேர்றேன்னு யாருமே வரல. நல்லது. விசிக தலைவர் பேசும்போது, இப்போ பேசும்போதா இருக்கட்டும், மதிமுகவில் வைகோ அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், சொல்ற விஷயம் இது கொள்கை கூட்டணி, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஆபத்து, அதுக்காக சீட்டு கூடவோ குறைச்சோ நாங்க இருந்துக்கிறோங்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல. அதுதான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்குள்ள நீங்க வினாவா எழுப்பிட்டீங்க. கொள்கை கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பாஜகவோட பயணம் செய்த கட்சிகள், திமுக உட்பட. முதலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடங்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவுக்கு, அதிமுக இல்லை. 99லும் 2001லையும் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று சந்து பொழுதுதான் ஓட்டு கேட்டவர் திரு கருணாநிதி. அன்னைக்கு பாஜக மதவாத கட்சி அல்ல, இன்றைக்கு மதவாத கட்சி என்று இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப வைத்து இவர்களுடைய மவுத் பீஸா அவங்களை ஆக்கி அவங்கள பேச வச்சு தெரிஞ்சோ தெரியாமல் ரொம்ப கடுமையாக பேசிட்டோம். வேறு வழி இல்லாமல்
வேல்முருகன் உட்பட வேல்முருகன் கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாரு, வேற வழியில் என்ன ரொம்ப பேசியாச்சு, இப்போ போய் நான் அவங்ககிட்ட நிற்க முடியாது, மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டான், வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு சூழ்நிலைக்காகத்தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம், பாஜகவை எதிர்க்கிறேன் என்கிற ஒற்றை புள்ளியோடு இருக்கிறோம்னு சொல்லி இது சமாதான பேச்சு. இதெல்லாம் வந்து கொள்கை பேச்செல்லாம் கிடையாது, எங்களுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஓப்பனா தேர்தல் கட்சிகள் தோய்வடையக்கூடாது, வளர்ச்சி குறையக்கூடாது. இல்ல அது அவங்க கவலைப்படணும், அந்த கட்சிகள் கவலைப்படணும், நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. இல்ல அதுதான் அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும், அதிமுகவோட தன்மானம் போயிடுச்சுன்னு இவங்க கவலைப்படுறாங்களே, அந்த கவலை தான் எங்களுக்கும். இவங்க எது கவலைப்படணும் அதிமுகவை பத்தி? அதிமுகவை எப்படி வளப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் என்ன பேசினாரு? தேசிய கட்சிகளால எந்த பயனும் கிடையாது, அதனாலதான் நான் கூட்டணியே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப எந்த பயன் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவர் கூட்டணிக்கு வச்சாரு பாஜகவோட. எதுக்கு வெளியில போனாரு, எதுக்கு உள்ள வந்தாரு? காங்கிரஸ் ஒரு தொங்கு சதைன்னு திரு கருணாநிதியும் துரைமுருகனும் சொன்னாங்க. இப்போ அந்த தொங்கு சதை சரியா போச்சா? நீங்க அடுத்த இத கை காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பதில் தெரியணும்ல. அது அவங்க செஞ்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சது தப்பு, அவங்க செஞ்சது சரின்னா நீங்க செஞ்சது சரி. பேசவே மாட்டேன் நான். குறை சொல்லுகிற போது எதிரணியில் இருப்பவர்கள் அந்த குறை இல்லாத நிவர்த்தியை செய்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் செய்தது குறை என்று நான் பகிரங்கமாக. இல்ல மக்கள் கேட்டா இந்த பதில் என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லைன்ற அதான் சொல்ல, திரும்ப சூழ்நிலை தான் சொல்றேன் நான். என்ன சூழ்நிலை சார்? அதுதான் கேக்குறேன். சூழ்நிலை தான் நிர்ணயிக்குதுன்னா என்ன சூழ்நிலை அதிமுகவுக்கு? அப்படி திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே புள்ளி, பாஜக தமிழ்நாட்டில் வந்து விடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் தூக்கின்னு சுமந்துட்டோம், 99 தூக்கின்னு சுமந்தோம், 2001 சுமந்துட்டோம். இப்போ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஒற்றை புள்ளி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆண்டு விடக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும் எந்த ரகத்திலுமே ஒரு தரமில்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்ட வேண்டும் என்கிற ஒத்த எண்ணம் உள்ளவர்கள் எங்க கூட வாங்க. அந்த ஒற்றை புள்ளியோடு நாம் இணைந்து பயணம் வச்சோம், அதில் நாங்கள் செய்வோம். இதுதான் விஷயம் என்கிட்ட, வேற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாது. அப்ப இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவரோடு நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். ஒன்னா. ரெண்டாவது, டெல்லிக்கு போயிட்டாங்க, வந்துட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, ஒரே இது. இப்போ நீங்க முடியாது, அவ்வளோதான், இதுக்கு சேர முடியாது, பாஜக 50 சீட்டு கொடுத்துருவாங்க, அமமுக 20 சீட்டு கொடுத்துருவாங்க, பாஜக உள்ஒதுக்கீடு பண்ணும் அமமுக, பாஜக தான் உள்ஒதுக்கீடு பண்ணும் பாமக, என்னென்னமோ அதாவது வாயில வந்ததெல்லாம் பேசினது எந்த கட்சி? திமுக. ஆனா கடந்த ஆண்டு நவம்பர் இறுதி வாரத்தில் காங்கிரஸ் குழு அமைச்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் குழு எப்ப? கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி வாரத்தில். ஆனா எப்போ வந்தாங்க? இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய கூட்டணியை கன்க்ளூட் ஆயிருக்குது. எத்தனை சீட்டுன்னு சொல்றாங்க. அதுவும் 25லேருந்து 3 சீட்டு ஏற்றி கொடுக்கறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இருக்குது பாருங்க. ஆளாளுக்கு ஒரு பாலு. மணிசங்கர் ஒரு பக்கம், நம்ம யாரு மாணிக்கம் ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம், கிரீஷ் சோடங்கர் ஒரு பக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம், செல்வ பெருந்தை ஒரு பக்கம், ஆளாளுக்கு வாய் வந்ததெல்லாம் பேசுறாங்க. அங்கே ஒரு ஒற்றுமையே இல்லாம, ஆனால் இந்த அளவுக்கு கூட கொடுப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு காங்கிரஸ் என்று நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 63 இடங்களை கொடுத்துச்சு. அன்னைக்கு ஏன் அந்த அளவுக்கு கொடுத்தீங்க? அப்ப யார் இடத்தில் நீங்கள் பயந்து இருந்தீங்க? யார் சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க? எந்த மிரட்டல் உங்களுக்கு இருந்தது? எந்த அழுத்தம் உங்களுக்கு இருந்தது? நான் கேட்க முடியுமா? அன்னைக்கு உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்களே, ஒரு கூட்டணிக்குள்ள. விஜயோட போகலையே. நீங்க சொல்ற மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், ஆளாளுக்கு பேசுறாங்க, ட்வீட் போட்டாங்க. கடைசியில என்னாச்சு? ஒரு கூட்டணிக்குள்ள, அவங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்களே, விஜயை நோக்கி போகலையே. எனக்கு 63 கொடுத்ததை நீ இப்ப கொடுக்கல அப்படின்னு போகலையே. ஆளாளுக்கு பேசுனாங்கல்ல. இன்னைக்கு என்னாச்சு? இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் எம்ஜிஆர் மாளிகையில் வர வைத்து பாரதிய ஜனதாவினுடைய பேச்சாளர், என்ன சொல்றது, இந்த தொகுதி பங்கில் பேசுவதற்குண்டான தலைமை பொறுப்பாளர் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே எங்களிடத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு இடங்களை கொடுத்திருக்கிறோம், பாமகவுக்கு ஒதுக்கிருக்கிறோம், அமமுகவுக்கு ஒதுக்கிருக்கிறோம். இல்ல இவங்க பேசுற மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல அறிவிப்பு இங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுக்கு இத்தனை முறை டெல்லி பயணங்கிறதா எதிர்கட்சிகளுடைய விமர்சனமே. எது வேணா இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் நீங்க முடிவு பண்றீங்க நாங்க அதுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க, அம்புமணிக்கு நீங்க ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ராஜ்யசபால கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பத்தி பேசுறீங்க, சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன் இதுதான் சொல்லி நீங்க அதை ஏத்துக்காம நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கருத்து முடிச்சுன்னு நீங்க உங்க விருப்பம் நீங்க என்ன பேசிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்குது? சரி, நான் சொல்லணும், சம்பந்தப்பட்டிருக்கிற நான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி நான் எதுக்காக நான் போனேன் நான் சொல்றேன் இல்லையா? அதோட முடிஞ்சிருச்சு. பரிமாறுவதற்கு இதான் அத ஸ்டேட்மெண்ட். என்ன வேணா இருக்கட்டும், அவர் சொல்றதா முடிவு. சூர்யா வெற்றி கொண்டாங்க அவர்கள்ட்ட. அப்ப இந்த முறை தேர்தலில் 2026ல அப்ப கூடுதலாக கட்சிகளை சேர்த்து அவங்களுக்கும் இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்றதுல ஒரு மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குதா திமுகவுக்கு? இந்த கூட்டணி கட்சிகளுடைய மிரட்டலா இதை எடுத்துக்கிறதா? வேற வழியும் இல்லையா திமுகவுக்கு? கூட்டணி கட்சி திமுகவை நிர்பந்தம் பண்ணி ஏதேனும் நம்ம கூடுதலாக 2 சீட்டு வாங்கணும், என் கட்சிக்கு இன்னும் 2 சீட்டு வாங்கணுங்கிறது அவங்களோட பிரதான நெருக்கடி.
அவங்களோட கூடுதல் கஷ்டங்கள் அது அவங்களோட உரிமையாக கருதுகிறோம். நாங்கள் வந்து கொள்கை சித்தாந்தம் கொள்கை போர் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த கொள்கை போருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு உள்ளே வரீங்களோ என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுனா உள்ளே வாங்கலாம், வராத போயிட்டே இரு. இங்கே நாங்கள் ஃபுல்லாக தான் இருக்கோம். கொள்கை போருங்கிறீங்கள, தேமுதிக என்ன கொள்கை போர்ல இருந்தது? இவ்வளவு நாட்களாக அதிமுகவோட பாஜகவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திமுகவுல சேர்ந்திருக்காங்க. இவங்க எந்த கொள்கை போருக்காக நீங்க உள்ள இழுத்து போட்டிருக்கீங்க? கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ள வந்துட்டீங்க. தேமுதிக வெளியில் இருந்தது என்ன கொள்கை? அது அங்கே இருந்த வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு கேட்டுதா? அங்கே இருந்த வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு கேட்டது. எங்கே கேட்டது? எடப்பாடி கூட சேர்ந்து இனிமேல் 103 ஆண்டு பிஜேபி கம்பெனியோட போய் ஐக்கியமாக இருந்தது. ஓப்பனாக பேசுவோம். ஆனால் அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு நான் இனி என் கொள்கை பாலிசி எல்லாத்தையும் மாற்றுறேன், இந்தி திணிப்புக்கு நான் இங்கேருந்து குரல் கொடுக்குறேன், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதுக்காக நான் கையெழுத்து போடுறேன், இந்த கொள்கைக்காக தான் நான் உள்ளே வரேன், பழம் நழுவி பாலில் விழும், போனதாட்டி பால் கிணத்துல விழுந்துருச்சு, இப்போ தான் தேனும் பாலும் கலந்த சுவையில் விழுந்து அப்படின்னு சொன்னது பிரேமலதா. இல்ல சார், இந்தி திணிப்பா இருக்கட்டும், பாபு முருகவேல்ட்ட ஒரே நிமிஷம். இந்தி திணிப்புக்கெல்லாம் நீங்க வந்து எதிரானவங்க, இருமொழி கொள்கைக்கு வந்து எதிரானவங்க நீங்க. அதாவது அதிமுக கொள்கை சுருக்கமா சொல்லுங்க. கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயம் அதுல. திராவிட சித்தாந்தத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், கொள்கையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் சொல்ல. திராவிட சித்தாந்தம் காங்கிரஸுக்கு எப்படி வரும்? திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் எங்கேருந்து வரும்? திராவிட சித்தாந்தம் அண்ணன் திருமா கூட வந்தாலும் ஒத்துக்கலாம், மதிமுகவுக்கு இருக்கும், தேமுதிக கூட ஒத்துக்கலாம் வச்சுங்களேன். இந்த திராவிட சித்தாந்தம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கு எப்படி வந்துடும்? ஒன்று. ரெண்டாவது கொள்கை கூட்டணின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் கொள்கையோடு இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே கொள்கையோடு 17-21 கட்சி இருக்க முடியும்? பாஜக எதிர்ப்புங்கிற நோக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் கொள்கை 21 கட்சிக்கு எப்படி ஒரு கொள்கை வந்துட முடியும்? அப்போ இந்த விடயங்கள்லாம் இல்லாமல் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், நான் தேமுதிகவுக்கு சூழ்நிலை அங்கே இருக்கிற போது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. இன்னொன்று அவங்க பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு வெளியில் வந்து பேட்டி கொடுப்பது 2016 இந்த பால் உளுந்துருக்கணும், பழம் உளுந்துருக்கணும் பாலில், கேப்டனும் விருப்பப்பட்டார், ஆனால் சூழ்நிலை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயணம் பண்ணவன் நான் கூட இருந்து. கேப்டன் விருப்பப்பட்டது உண்மை, அவர் விரும்பியது உண்மை, அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் அந்த பழம் நழுவி போகாமல் விழாமல் இருந்ததுக்கு காரணம் அம்மையார் பிரேமலதா. இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலை மாறி இருக்கிறது. இன்னைக்கு அந்த பழம் எங்க ஒரு இடத்துல விழுந்துருச்சு. இல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்றீங்க. இவ்வளவு நாளா அதிமுகவுடன் அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தேமுதிக எம்எல்ஏ பாபு முருகவேல் வாயிலிருந்து இதை நீங்க எதிர்பார்க்கறீங்க? சூழ்நிலைகள் தான் எப்படி, அன்னைக்கு அவங்க இப்படி பேசுறாங்க, இன்னைக்கு நான் இப்படி பேசுறேன். உங்க சூழ்நிலை இன்னைக்கு இப்படி கூட்டணியில் இருக்கிற போது அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பதற்காக அக்யூஸ் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட தவறான எதுவும் பேச முடியாது. அவர்கள் வெளியேறுகிற போது அவர்களுடைய காரணத்தை நம்ம சொல்லணும். அன்னைக்கு நடந்திருக்கும், ஆனால் நடக்காம போச்சு. நடக்காம போனது காரணம் நீங்க தான். காரணம் அங்க கூட நான் இருந்து கவனிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான். அப்ப இன்னைக்கு நடந்திருக்கிறது காரணம் உங்களுக்கு தேவைகள் வேற இருந்திருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த இடத்துல கூட சார் அதிமுக தரப்புல சப்ஜெக்ட் இருக்கு இல்ல, ஒரே சரி இதுக்கு வாங்க. இப்ப தேமுதிக என்ன கொள்கையில நீங்க வந்து உள்ள திமுக கூட்டணியில இணைச்சுக்கிட்டீங்க? பாசிச பாஜகவுக்கு எதிராக உங்களோட நான் போர்க்கொடி தூக்குகிறேன், அவ்வளவுதான், ஒரே வரி. அந்த அம்மா சொன்னாங்க ஸ்டேட்மென்ட். பாஜக எங்கிட்ட இருக்க அத்தனை பேரும் இதான் எங்க கொள்கை. இல்ல, அந்த அம்மா சொன்னாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. பாபு முருகவேல் வந்து இப்படி ஒரு வரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கல, நீங்க சொல்லுங்க. உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறேன், சொல்லுங்க. அவர்கிட்ட இருந்தா உங்க சப்ஜெக்ட்டுக்கே வரேன். அவர் சொன்னாரு பாருங்க, நான் ஏன் அவர் சப்ஜெக்ட் போயிட்டு உங்ககிட்ட வரேன். அவர் பேசும்போது இடையில சொன்னாரு, ஏங்க என் கொள்கை என்னங்க, ஒரே கொள்கை தான், திமுக ஒழிக்கணும், அவ்வளவுதான். பாஜகவோட கூட சூழ்நிலை போயிட்டோம், இப்போ கூட போயிட்டோம், ஏன் வெளியில் வந்தோம், ஏன் திரும்பி உள்ளே போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் சூழல். அதனால் இப்போதைக்கு எங்களோட கொள்கை ஒரே கொள்கை, திமுகவை ஒழிக்கணும். திமுக ஒழிச்சாதான் நாங்கள் வரணும், அதுக்காக யார் வேணாலும் சேர்த்துக்குவோம், அங்கே போவோம், இங்கேயும் வருவோம், எங்க வேணாலும் பேச. அதே தானே சார் உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு பாஜகவை வீழ்த்தணும், பாஜக உள்ள வரக்கூடாது, அதுக்காக தேமுதிகவை கூட நாங்க உள்ள இழுத்துக்கிறோம். எந்த ஒரு சாதி அமைப்பு அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் போனாலும் இழுத்துக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன். அவர் சொன்னது கேள்விக்கே பதில் வரேன். அது உங்களுக்கு அவரோட கொள்கை இதுதான்னா எங்க கொள்கை அதெல்லாம் கடந்து அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். பிஜேபி என்ன பண்ணா, திமுக என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டு, இதை தான் நீங்கள் நானும் யோசிக்கணும். நீங்களும் ஒரு கட்சியில் எம்எல்ஏ வரதுக்கு வந்தவர், சட்டமன்றத்தை கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் வாழ்ந்தவர். நீங்கள் இந்த வரியை எப்படி சொல்லணும்? பிஜேபியால் இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு,
காங்கிரஸ் ஆளுகின்ற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்புனா இன்னைக்கு நீ நானும் கொடியை தூக்கி பிடிச்சி போடா ஒழிக காங்கிரஸை, மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அச்சிங்கம், மதவெறியில் ஆரம்பித்து, மொழி வெறியில் ஆரம்பித்து, இனவெறியில் ஆரம்பித்து, ஒன்று விடாமல் இந்தி திணிப்பை மறைமுகமாக 2 பேரும் பேசுகிற சட்டத்துறையிலே திணிச்சு எவனாலையும் எதுவும் தடுக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை திறந்தாழ்ந்து கீழே போயிடுச்சு. வரைபடத்திலே தமிழ்நாட்டை தூக்கிட்டான். அந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்ட போது என் வெறி, என் கோபம், நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக நிற்கணும், கொடி பிடிக்கணும்னு நாங்கள் கோத்து போட்டோம். சரி, இதனால் தேமுதிக இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, இவர் சொன்னது ரைட்டு. கம்யூனிஸ்ட் கொள்கையும் திமுகவுக்கு எப்படி ஒத்து வரும்? திராவிட பாலிசி ஓகே தாங்க. என்ன ஒரே பாலிசி, என்ன ஒரே கூட்டணி, மாநிலமா ஒன்றியமா, இந்த 2ல் தமிழ்நாடு நலனை கருதி எல்லாரும் பின்னால் நில்லு. இல்லைனா வரைபடத்திலே நீ வாழ போகிறதில்ல, நானும் வாழ போகிறதில்ல. ஏன்னா நாடுன்னு ஒன்று இருந்ததுனால நீ நானும் குடியிருக்கிறதுக்கு இங்கே ஊடு இருக்காது போட்டிருக்கு, வெளியில் நடக்க முடியாது போட்டிருக்கு. மதவெறியை கிளப்பி விட்டு இங்கே ஒரு முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க மாட்டான், 2 கிறிஸ்டின் ஒற்றுமையாக இருக்க மாட்டான், மூளைக்கு மூளை தேர்தல் வந்தால் 4 குண்டு வெடிக்கும். இதுக்கெல்லாம் யாரா காரணம்னா பிஜேபி. பிஜேபியோட அஜெண்டா இது. அப்படிப்பட்ட பிஜேபியை ஏன் உள்ளே கொண்டு வந்து விடணும்? அதனால எல்லாரும் பொருட்டு இங்கே வா. பாபு முருகவேல் அவர்கள்ட்ட இந்த மாதிரி இப்போ 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் எதுவும் இந்த மாதிரி மதவெறியை தூண்ட மாட்டோம், எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம், குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கோன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அதிமுக பாஜக? இல்லை, என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ இது வரைக்கும் அந்த பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைத்த காலம் முதல் கொண்டு இங்கே ஏதாவது மதக்கலவரம், இனக்கலவரம், சாதி கலவரம் ஏதாவது நடந்திருக்கிறதா? ஏதாவது பாஜகவால் ஏதாவது மத வன்முறைகள் ஏதாவது தூண்டப்பட்டிருக்கிறதா? ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். நான் அதிமுக பாஜக இருந்த காலகட்டத்தில் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ கூட அப்படியே நீங்கள் அந்த பட்டியல் எடுத்து அப்படியே படித்து பாருங்க மேடம். சிஏஎல் ஆரம்பித்து வரிசையாக முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் அவ்வளவையும் பாருங்க. இப்போ கொண்டு வந்திருக்க சட்டங்கள் இங்கே ஏதாவது நடந்துச்சான்னு கேட்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நிமிஷம் மேடம். இங்கே ஈரானில் இப்போ போர் நடக்குது, நீ ஏன் தமிழ்நாட்டில் முஸ்லீம் போராடுறான்? இதுக்கு பதில் அவர் நீங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வச்சத பத்தி தமிழ்நாட்டு அரசியல்ல தானே பேசுறீங்க. இந்தியாவிலே பாஜக வேணும்னு நீங்க இப்ப போராடலையே, வேணும் வேணான்னு சப்ஜெக்ட்டுக்கே அங்க தான் வர. இப்ப என்ன வர, ஈரான்ல நடக்கிற போருக்கு கூட அந்த ரத்த உறவுகள், அந்த முஸ்லிமுக்கு இருக்கிற ரத்த உறவு இங்க துடிக்குது இல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல கலவரம் வந்திருக்கான்னு பேசுறது தப்பு. ஏன் திருப்பரங்குன்றத்துல போய் திருப்பரங்குன்றத்துல ஏன் இந்த மத கலவரம் வந்தது? நீங்க உங்க ஆட்சியில வந்ததுங்கிறாரு அவரு. அதிமுக பாஜக நீங்க என்ன சொல்றீங்க முருகவேல்? அதிமுக பாஜக இருந்த வரைக்கும் ஒண்ணும் வரல, திமுக ஆட்சி காலத்துல ஏன் வருதுங்கிறீங்களா? சிம்பிள். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை மேடம், ஆல் ஓவர் இந்தியா. இந்த பார்வை மத கலவரங்கிறது ஆல் ஓவர் இந்தியா. நான் போதை கலாச்சாரங்கிறதும் போதையை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதும் ஆல் ஓவர் இந்தியாவோட சர்வீஸ் சப்ளை இருக்கு. நீங்க அங்கதான் போகணும். இங்க தமிழ்நாடு தனிச்சு பார்த்து நீங்க இப்ப இந்த தேர்தல் ஒட்டி நீங்க சொல்லுங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஏன் வேணான்னு சொல்றீங்க? பாஜக உள்ள வந்தா தமிழ்நாட்டுல கலவரம் வெடிக்கும், தமிழ்நாட்டுல ஒற்றுமை இருக்காது, இதானே உங்களுடைய குற்றச்சாட்டு? தமிழ்நாடு மட்டும் இல்ல மேடம், தமிழ்நாடு மட்டும் ஒன்றும் யோசிக்காதீங்க மேடம். இங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 27 பேர் இங்க வந்து 6 தீவிரவாதி சுட்டுட்டு போயிட்டான்ல மேடம், நம்ம ஆளு செத்தான்ல மேடம். உடனே முதல்ல குரல் கொடுத்தது யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஓடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரு. எதுக்காக சப்போர்ட் பண்ணோம்? என் உணர்வு, என் இந்தியங்கிற உணர்வை போய் வெளிப்படுத்தணும். அந்த உணர்வுல நான் திரும்பி கேட்குறேன், இங்கே ஒரு மாதத்துக்கு 10 பிள்ளைங்க செத்து போகுது, வருஷத்துக்கு 50 பிள்ளை, நீட்டுக்கு ஒரு விளக்கு, ஏன் அதை கொடுக்க மாட்டேன்னு போராடுறோம்ல, அதை கொடுக்காத பிஜேபி கூட உனக்கு என்ன வரும்? சார், இந்த சிந்தூர் ஆபரேஷன் இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் திமுக முதல் ஆதரவு கொடுத்தீங்க, இங்கே பேரணியெல்லாம் கூட முதல்வர் தலைமையில் நடந்தது. கனிமொழி அவர்கள் கூட இந்த சிந்தூர்னால என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோம், என்ன வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இங்கே நடந்தது, எங்களுடைய இந்திய இறையாண்மை எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்லாம் வேறு நாடுகளுக்கு போய் சொன்னாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தை முடக்கிற அளவுக்கு காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த சிந்தூர் ஆபரேஷனை பற்றி கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனையே நடந்தது. அப்போ எது சார் உண்மை, எது நம்புறது? அப்போ மக்கள் பணத்தை எடுத்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்க, திரும்ப நாடாளுமன்றத்தில் எதுக்குறீங்க, அப்போ எது உண்மை? ஒரு விஷயம், நீங்கள் அருமையான கொஸ்டின், அழகாக சொல்கிறேன். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழி மேடம் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இருக்க கனிமொழி மேடம் ஏன் கொடையை பிடிச்சிக்கிட்டு பிஜேபி வெள்ளை கொடி கொட்டி காட்டணும் உலக நாடுகள் மத்தியில்? இதான உங்கள் கொஸ்டின். மாற்றம் இல்லை. உலக நாடுகளே புரிதல் இல்லாமல்
இந்தியாவை தவறாக நினைக்கிற இடத்துல இந்தியன்கிற உணர்வோடு போய் நான் உலக நாடுகள்கிட்ட மத்தியில் தான் பேசிட்டு வந்தேன். ஆனால் நீ யோக்கியனா அயோக்கியனா இந்த கேள்வி நான் எங்கே போய் கேட்க முடியும்? என் பார்லிமெண்ட்டில் தான் கேட்க முடியும். பார்லிமெண்ட்ல கேட்டா உலக நாடுகளுக்கு எதிரொலிக்காதா? உலக நாடு நீங்க அங்க போய் வந்து நல்லவன்னு சொல்றீங்க, இங்க வந்து கெட்டவன்னு சொன்னா அது வெளியில வராதா? நீங்க ரெண்டு விஷயம் சொல்ல போறோம். பிஜேபி நல்லவன்னு நான் உலக நாட்டில் போய் சொல்ல போல, பாகிஸ்தான் அயோக்கியன்னு சொல்ல போறோம். இந்தியாவில் இருக்க பிஜேபி அயோக்கியனா நல்லவனாங்கிற ஆய்வு எனக்கு உள்பட்டது. இந்தியன் அந்த உணர்வுக்கு உள்பட்டது. நான் இந்தியன்ற போர்வையில் போனவன். நான் பிஜேபியோட பிரதிநிதியா போல, நான் இந்தியன்ற பிரதிநிதியா போறேன். நான் அங்க போனவன் இந்த மாதிரி பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியாவில் போர் தொடுத்தது தப்பு, அதனால நான் யோக்கியன், பாகிஸ்தான் அயோக்கியன்னு சொல்ல போனேன். பிஜேபி நல்லவன் நான் சொல்ல போறேன். ஆனா பார்லிமெண்ட்ல நீ அயோக்கியன்டான்னு இங்க ப்ரூவ் பண்ண. உன் பாதுகாப்பின்மையின் காரணமாக தான் இத்தனை பேர் உள்ள வந்தான், இத்தனை பேர் செத்தான். சுடுற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்த? சுட்ட 6 பேர்ல எத்தனை பேர்டா பிடிச்சிட்டு வந்தேன்னு இங்க அவன் ஓட ஓட வெட்டி கேள்வி கேட்கறான். 10 பைசாவுக்கு பதில் கிடையாது. சரி, நீங்க 10வது பாஸ் 12வது ஃபெயில் வச்சுக்கீங்க. இந்த விஷயத்துல 1ஆம் கிளாஸ் கூட ஃபெயில். சரி, முருகவேல் அவர்கள்ட்ட இவ்வளோ தூரம் ஒரு வெளிப்படையாகவே வந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துலையும் பில்கிஸ் பானு பெண்கள் விஷயத்தையாக இருக்கட்டும், மற்றபடி வந்து மதவெறி சிறுபான்மைக்கு எதிரானது, இதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது முதற்கொண்டு எல்லாம் தெரியும். இப்போது நீங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில்? நம்ம என்னோட புரிதலுக்காக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். உடனே அதை அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க. என்ன சொன்னார்? உடனே ஈரான் ஈராக் அப்படிலாம் போயிட்டார். அண்ணன் வைக்கும் அப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல் பேசணும் முடிஞ்சு ரஷ்யாவின் புரட்சிகளை பார்க்கிற போது அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இப்போ கூட்டணியில் இருக்கிற போது அவங்களுடைய பேச்சு, அந்த கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கு செஞ்சது, அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா அந்த தேர்தலில்? இல்லை, முன்னுதாரணம் என்ன மாதிரி முன்னுதாரணம்? அவங்க தான் அதுக்கு காரணமானாங்கிறது பிரதமர் மோடி அவர்களே பேசினாங்களே 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது சிறுபான்மையிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட மாடுலேருந்து எல்லாம் பறிக்கப்படும் பிரச்சாரத்திலேயே பேசினாரு. அந்த மாதிரி பேசினாரு. அந்த மாதிரி பேசல, அந்த மாதிரி பேசவும் முடியாது ஒரு பிரதம அமைச்சர். அதுக்காக தேர்தல் ஆணையத்திலேருந்து நோட்டீஸும் அனுப்புனாங்க, அதுவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் அவங்க கிளீன் ஸ்லேட்டா இருப்பாங்க தமிழ்நாட்டுலன்னு எப்படி நம்புறது? ஒரே ஒரு மதத்துக்காக ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு தனியா ஒரு சட்டத்தையே கொண்டு வரீங்க, அதுக்கு அதை ஒழிக்கிறதுக்காக சட்டம் நம்ம பேசுவோம். முத்தலத்துல ஆரம்பிங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி இவங்க தவறான ஒரு புரிதலை சிறுபான்மை மக்களிடத்தில் இவர்கள் கொண்டு போய் சேர்த்து ஒரு கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லி வாக்கு வங்கிக்காக ஒரு சிறுபான்மையினரை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நான் இங்கே வைக்கிறேன். காரணம், இதுவரையில் இது போன்ற சட்டங்களாலேயோ இல்லது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை போலவோ இது எந்த விதமான ஒரு தீங்கான விடயங்களும் இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் நடந்துடலை, நடக்கவும் செய்யாது. ஏன்னால் இது ஒன்று ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலம், இது வித்தியாசமான இனப்ப பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் நடக்காது. ஆனால் இது போல நடந்துவிடக்கூடாது என்பது அனைவருக்குமானது இருந்தாலும் கூட இவங்க இதை பயன்படுத்தி வாக்கு வங்கி, சரி சிம்பிளாக நீங்கள் ஓட்டு போடாதீங்க பாஜக உள்ள வந்துடும், சரி ரைட்டு பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் அவங்ககிட்ட பதிலே இல்லை. நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய விருந்தில் எடுத்து நான் கேட்டுக்கிறேன், பாஜக உள்ள வந்துடும் ரைட், எங்களால் பாஜக உள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், அதெல்லாம் தெரியாது, பாஜக உள்ள வந்துடும். இது போன்ற எந்த விதமான ஒரு புரிதலே இல்லாத விடயங்களே இல்லாத ஒரு கேள்விகளை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதுதான் விஷயம். இப்போ இந்த எப்போ இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, ஏன் இவங்க கம்முன்னு இருந்தாங்க, அம்மையார் கனிமொழி எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போனாங்க, இந்த அரசாங்க படத்தில் வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி பெருமையாக சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எப்படி இவங்க சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறது எப்படி இருக்குதுன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் பங்கெடுக்கிற போது நீட் தேர்வுக்கான மசோதாவை காந்தி செல்வன் மூலமாக தாக்கல் செய்கிற போது ஆட்சி அதிகாரத்திற்காகவும் மந்திரி பதவிக்காகவும் வாய்மூடி மௌனியாக இருந்துவிட்டு அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பெரும்பான்மை பெறுகிற போது இன்றைக்கு கடந்த 2021 தேர்தலை காட்டிலும் கூட அதற்கு முன்பாக அன்பு சகோதரி கவிதா அனிதா தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொள்கிற போது கூட அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுக்கு அந்த ரகசியம் இருக்கிறது, நீட் ரகசியத்தை எனக்கும் என் தந்தையாருக்கும் தெரியும், நாங்கள் வந்த உடனே அதை வெளியேற்றி விடுவோம், அந்த தேர்தலையே நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த பிறகு 27 குழந்தைகள் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தந்தையும் கூட சிங்கிள் பேரண்ட், அவரும் சைதாப்பேட்டையில் இறந்து போறார் குழந்தை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மரணங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க?
அரசியல் காரணங்களுக்கு, அரசியலை தாண்டி மனிதாபிமானம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இல்ல அப்ப நீங்க இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, மத்தியில பாஜக அரசு தானே இருக்கு. இப்ப நீங்க இந்த தேர்தல் அறிக்கையில உறுதி கொடுங்க தமிழக மக்களுக்கு, நீட்டில இருந்து விலக்கு பெற்று கொடுப்போம், தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மையோ அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம், நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? நீட் தேர்வு என்பது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரு தேர்வு. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் அதை பின்பற்றியாக வேண்டும். அதில் எந்த விதமான விலக்கும் கொடுக்க முடியாது. மாண்புமிகு அம்மா இருக்கிற போது எங்கள் மாநிலத்துக்கு சிறப்பு விலக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதன் மூலமாக 3 ஆண்டுகள் நாம் சிறப்பு விலக்கை பெற்றிருக்கிறோம். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு சிறப்பு விலக்கும் கிடைக்காது என்கிற ஒரு கட்டம் வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது என்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அப்ப சிறப்பு அந்தஸ்தும் கிடைக்கவில்லை, இதிலிருந்து விலக்கும் பெற முடியாது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் என்று ஆர்டிகல் 162 கொடுத்திருக்கிற முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை. நான் என்ன சொல்றேன், இந்த 7.5 வந்து ஆக்சுவலி 10 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் நாங்கள் 7.5% கொடுத்துட்டோம். ரைட்டா? உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லை, உங்களுக்கு அதுக்கு உண்டான எண்ணமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 7.5 10% உயர்த்திருக்கணுமா இல்லையா? அது செய்யல. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. நாங்க என்ன பண்றோம், என்ஜினியரிங் 7.5, கால்நடைக்கு 7.5, அக்ரிகல்ச்சருக்கு 7.5, அதில் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க பெருமை பேசிக்கிறீங்க. ஆனால் மருத்துவம் படிப்பதற்கு ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம இப்படி இருந்திருக்கிறோம். இப்போ வெளிநாட்டுக்குலாம் போய் இவங்க பேசிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த வெளிநாட்டுக்கு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்ட பிறகு கோத்தபய ராஜபக்சேவனுடைய இல்லத்திற்கு சென்று விருந்து சாப்பிட்டு வந்த கனிமொழி அண்ணன் திருமாவை போலத்தான் இந்த வெளிநாட்டுக்கு போய் வந்ததை நான் பார்க்குறேன். ஏன் இதை நான் ரெண்டுத்தையும் ஒப்பிடுறேன்னு சொல்லி சொன்னா, வெளிநாட்டுக்கு செல்ல பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்று எப்படி நேக்கா பேசுறாரு பாருங்க சூர்யா. பாகிஸ்தானை நாங்கள் போய் அக்யூஸ் பண்ணணும், நம்ம இந்தியாவை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் இந்திய பிரஜை, பாகிஸ்தானை நான் அக்யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் போயிருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் எங்க பேசணும், பாராளுமன்றத்தில் பேசணும். அந்த பாராளுமன்றத்தில் பேசினா வெளியே வருமா நீங்க கேட்குறீங்க, அதெல்லாம் வெளியே வராது. இவங்க பேசுறது இங்கே நின்றோம், வெளிநாட்டுக்குலாம் போய் சேரவே சேராது. ஆனால் இந்த இலங்கைக்கு ஒரு காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியான சாப்பாட்டுக்குள்ள நடுவில் வந்து சாப்பாட்டு பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த போரையே நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி பதுங்குழியில் இருந்த அந்த லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததற்கு காரணம் நீங்கள் தான். அப்ப அந்த இடத்துல அதே நான் எப்படி பார்க்கிறேனோ அது போல தான் இவங்க போயிட்டு வந்தது நான் அன்னைக்கே பார்த்தேன். சரி, நீங்க சிஏஏக்கு ஆதரவு கொடுத்ததா இல்லையா அதிமுக? அதே தொப்புள் கொடி உறவுகளை அவங்க அனுமதிக்கல, மத்த எல்லா சிறுபான்மையினர்னு சொல்லி அனுமதிச்சாங்க, தொப்புள் கொடி உறவை அனுமதிக்கல. நீங்க ஏன் சிஏஏக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க? கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு புரிதலுக்காக சொல்றேன், இதை எடிட் பண்ணிடாதீங்க, அப்படியே போடுங்க. சிஏஏ பொறுத்தவரையில பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகள் யார் வேணாலும் வந்துருங்க, என்னுடைய இந்தியா உங்களை தாயுள்ளத்தோடு அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறது, உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம். சிறுபான்மை இந்துக்கள் அதுல எல்லாருமே, முஸ்லிம்களும் சரி சிறுபான்மை இந்துக்களும் சரி எல்லாரும் வாங்க, நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் இவர்கள் இங்கு வருகிற போது இவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம். மாறாக பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் அங்கு வசிக்கிறார்கள். அங்க பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் உங்களால் வாழ முடியலன்னு தான் நீங்க இங்க வரீங்க. பெரும்பான்மையாக வரக்கூடியவர்கள் நீங்க வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம், உங்களை நாங்கள் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆனா குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்டமே தவிர இவங்க இதுல தொப்புள் கொடி உறவுக்கு ஏன் இடம் கொடுக்கல, அதுக்கு என்ன காரணம்? எந்த தொப்புள் கொடி உறவு? அதான் நீங்க சொன்னீங்களே ஈழத் தமிழர்களுக்கு அங்க இடம் இல்ல, அவங்க அதை சேர்க்கவே இல்லை அந்த அமெண்ட்மெண்ட்ல. இப்ப அவங்களும் அங்க பாதிப்படைஞ்சு வர்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஏன் சேர்க்கலங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. நல்ல கேள்வி. சிஏஏக்காக நீங்க போராடுறாங்களே, இது தப்பு, இந்த சட்டத்தை விலக்கணும்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக போராடல. ஒரு முன்னாள் துணை ஜனாதிபதி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில், இந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராக நிலுவையில் இருக்குது. அதுபோல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இங்கே வருகிற போது மாண்புமிகு அம்மா காலம் தொட்டு இன்று வரையிலே வழக்கை தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு, அதிமுக தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவை இருக்கிறது. அவர்களுக்கும் இங்கே குடியுரிமை வழங்க வேண்டும். ஏறத்தாழ 40 ஆண்டுகளை கடந்து விட்டார்கள், 3 தலைமுறையை தாண்டி இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற தாயகம் திரும்பிய தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு 3 தலைமுறை தாண்டி விட்டது, அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லு. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடியவருக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து இதை நடத்தினீங்க, ஏன் எடப்பாடியார் காலத்துல இந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க? வழக்கு நிலுவையில் இருக்குமா, வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் நீங்க பேசுங்க. அவரு வழக்கறிஞர் தாங்க, நான் டிஃபென்ஸ்ல தான், அதுக்காக கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் வாதிடக்கூடாதுங்க. எல்லாம் அவருக்கு தெரியும் யாருக்கானது சட்டம், யாருக்கானது பார்லிமெண்ட்டு. நீ நினைச்சா என்ன வேணாலும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்,
சட்டத்து மாற்றமும் சட்ட திருத்தத்துக்கு உண்டான பார்லிமெண்ட்டு தான் அது. நீங்களே உட்காந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துருக்குன்னா நான் திரும்பி கேட்குறேன், ஜல்லிக்கட்டுக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்டு தானே சொல்லிச்சு, எப்படி ரிலாக்ஸேஷன் வந்து இவரை எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. பரவாயில்ல, அதிமுக நல்லது பாராட்டுறாரு. திசை திருப்ப வேணாம், இருங்க. யாரா இருந்தானே சார், அன்னைக்கு எல்லா கட்சியும் சேர்ந்து போராடிச்சு, ஒட்டுமொத்த உணர்வு வெளிப்படுத்தணும். எங்க போச்சு உங்க சுப்ரீம் கோர்ட்டு, எங்க போச்சு உங்க பார்லிமெண்ட்? ஏன் வரலையா? இன்னைக்கு 100 பேர் செத்துட்டு, அன்னைக்கு 10 பசுமாடு கூட சாவல, 10 பசுமாடு கூட சாவல சார் உங்க ஜல்லிக்கட்டுக்கு. அதுக்கு போய் நீங்க உங்க உயிரை கொடுத்து பணைய வச்சோம். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 100 பெண் குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கு. வசனம் பேசுறாரு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுது, அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை தாண்டி இன்னொன்று சொல்றாரு, ஏன் இதே நான் பாபு முருகன்கிட்ட கேட்குற சட்ட ரீதியாக பிசிஆர் ஆக்ட் கேன்சல்னு சொல்லி தப்பாக இதை மாதிரி பதிவு பண்ணுறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நார்த்து பற்றி எரிஞ்சுது, சவுத்து பற்றி எரிஞ்சுது, உடனே அதில் ஓட்டே போயிடுன்னு சொல்லிட்டு உடனடியாக பார்லிமெண்ட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதே ஆக்டில் இது மீண்டும் செல்லணும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டு உடனே இவங்களே ரிவ்யூ பெட்டிஷன் போய் சுப்ரீம் கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இது யாரோட பயம்? அந்த பட்டியலினத்து மக்களோட ஓட்டுக்காக நீ போடுற ட்ராமா, நீ போடுற நாடகம். அவன் ஆக்டை கேன்சல் பண்ண வேண்டியது, நீ மாற்ற வேண்டியது, திரும்பி உடனே இப்போ ஓட்டு வாங்க வேண்டியது. அது தேர்தல் நேரம். இந்த ட்ராமாலாம் விவரம் தெரியாத அரசியல் வச்சுட்டு பேசுவோம். என்கிட்ட இந்த வில்லு விசாரம் என்கிட்ட காட்ட வேணாம், இது ஓப்பனாகவே பேசுவோம். உன் சட்டம் அங்கே இருக்குது, பார்லிமெண்ட்டு மேலே உட்காந்துருக்கு. நீ இப்போ நீங்கள் ஒரு நறுக்க ஒரு கேள்வி கேட்டீங்க, உன் தொப்புள் குடி உறவுன்னு சொல்கிறான், அவனை உள்ள அண்ணன் விளக்கம் கொடுக்குது, இது அப்படியே மாறாமல் வேற போடுங்குது. அது போடும்போது எந்தையும் சேர்த்து போடுங்க. என்ன தெரியுமா, அந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட்ல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஏன் உனக்கு அந்த மாநிலத்தில் இருக்க பாய் மேலே தான் அக்கறை இல்லை? இந்தியா கூட பிறந்த தமிழ் மேலே உனக்கு அக்கறை இல்லை? அந்த பார்லிமெண்ட்டில் ஏன் ஓட்டு போட்டு தானே நீ உள்ளே உட்காந்துருக்க. அப்போ எனக்கு ஏன் மேலே உனக்கு அந்த உரிமை இல்லை? இவன் என் தொப்புள் கூடி உறவு வெளில கிடக்கிறான்னு சொல்கிறோம். ஒரு சிஏஏ கொண்டு வராங்களாம், அதில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஆதரவு கொடுத்தீங்க திமுக. ஒரே ஒரு நிமிஷம், ஆதரவு மேடம் ஒரே ஒரு நிமிஷம். இதில் மட்டும் நீங்கள் அப்படியே பாயை மட்டும் உங்கள் கண்ணில் வச்சு சட்டத்தை கொண்டு வரீங்க. இந்த நாடு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை மொத்தமாக உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா இனிமேல் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, போடா வெளியில சொல்லிப்பாரு, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணு. சரி, அந்த துணிச்சல் உனக்கு இல்லைன்னா எதுக்கு இப்ப அவங்க அதிமுக சிஏஏக்கு ஆதரவுல நீங்க என்ஐஏக்கு ஆதரவு எதுக்கு சார்? அது வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க மேடம். அந்த ஆக்டை முழுசா நீங்க படிக்கணும். எங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜா தான் முதல்ல அதுக்கு குரல் கொடுத்தாரு. முழுசா நீங்க படிக்கணும். நீங்க எங்ககிட்ட இப்ப தமிழ்நாட்டில் மீத்தேனுக்கு இப்ப அண்ணா சொல்லுவார், மீத்தேனுக்கு நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க பாரு புரிஞ்சுணர்வு ஒப்பந்தத்தில். இதே இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் தான் கையெழுத்து போட்டார் மீத்தேன், அவரே பின்னால் எதுக்குறாரு பாரு. புரிதல் இல்லாமல் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எங்களுக்கு புரிந்து உணர்வு ஒப்பந்தங்கிறதே 100 ஸ்கீமை கொடுக்குறோம். நான் தமிழ்நாட்டில் கொண்டு வரோம், அதில் 100க்கு கையெழுத்து போடுறோம், 10 ஸ்கீம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் மக்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, உடனே இந்த ஸ்கீமை நிறுத்து. இதுதான் எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாட்டுக்கு எது நல்லது அதை நம்ம யோசிப்போம். அவனுக்கு ஏன் நீ பாஜகவுக்கு ஏன் கொடை பிடிக்கிற அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறீங்க. என்ன வித்தியாசம் சார் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும்? என்ன இருந்தது, என்ன இருக்கு? இது ரெண்டுமே தேசிய கட்சிகள். நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டு என்ன செஞ்சு? ரெண்டு வரியில ஒரு வரி பதில் சொல்றேன். எப்பயுமே காங்கிரஸ் விருப்பம் இல்லாம திணிக்காது, திணிச்சு எழுந்து நின்னோன்னா அப்படியே வச்சுட்டு பண்ணிட்டு வெளில போயிடும். நீட்டு மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்குவோம், எல்லாத்துக்கும் வச்சுக்குவோம். இப்போ இந்தியை யாரு திணிச்சது? இந்தியை யார் கொண்டு வந்து உள்ள விட்டது? தமிழ்நாடு எவ்வளோ பேர் செத்தான் இந்தியாவில்? இப்போ அதே காங்கிரஸ்காரங்க எங்களோட இருந்துக்கிட்டு இந்தி திணிப்பை நாங்களும் எதிர்ப்போம்ன்றான். இதே ராஜாஜி கையிலே கொடியை கொடுத்து இந்தி திணிப்புக்கு கருப்பு கொடி காட்டுறோன்னு கலைஞர் கருப்பு கொடியை கையில் கொடுத்து கருப்பு கொடி காட்ட விட்டார். இந்தியை திணிச்சவரே ராஜாஜி தான். ஆனால் ஒளிகனுக்கு கருப்பு கொடி காட்டுறது ராஜாஜி தான். அப்போ நாங்கள் காங்கிரஸுக்கு வந்து எதையும் திணிக்காது, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தா விலகி வெளில போயிடும். ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. நீங்கள் எதிர்த்துக்கு குரல் தானே கொடுக்குற, கூண்டோட வச்சு நசுக்கிறேன்டான்னு நம்மளை கூண்டோட வச்சு நசுக்கிறான். சரி, அவனை எதிர்த்து நான் வெக்கத்தை விட்டு கேட்குறேன், நீ நானும் முடிவு பண்ணுவோம். ஒரு திமுக, அண்ணா திமுக அத்தனை கட்சி சேர்ந்து ஒன்றுலையாவது தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்த்து ஒன்றிய இடத்துல சாதிச்சது ஒன்று சொல்லு. எல்லாத்துலேயும் தோத்தோம். என்ன காரணம்? அவனோட ஏகாதிபத்தியம், அவனோட வெறி, அவனோட பெருந்த கோரிக்கை. நம்மளால் முடியல, இப்பயாவது நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன்.
2 திராவிட கட்சியும் இந்த விஷயத்தில் போராடி துப்பாக்கி சூடு வாங்கி செத்தது தான் மிச்சம். சரி, இதை நான் நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து? அல்லாது எதுவுமே செய்யலை, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குது, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னார். 2004 2014 வரையில் காங்கிரஸில் இவர்கள் அங்கம் வகிக்கிற போது காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விடுவித்திருக்கிற தொகை 5.6 லட்சம் கோடிகள். 2014 2025 டிசம்பர் வரையிலே மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு விடுவித்திருக்கிற தொகை 12,76,000 கோடிகள். இப்போ எதுவுமே செய்யலைன்னு சொல்லி சொன்னாரா? இப்போ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு ஆல்மோஸ்ட் 7 லட்சத்துக்கும் மேலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குது. இது அவங்க நம்ம பெருமையால் எடுத்துக்கூடாது, அவங்க கொடுக்க வேண்டியது தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று. 2வது, மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டுடுச்சு, நம்ம எதுவுமே செய்யலை. பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த போதும் நம்முடைய காவிரி உரிமை மேலாண்மை வாரியத்தினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அதை அரசு இதழில் வெளியிட்டார்கள். அதற்கு மேலும் அந்த வாரியம் அமைக்கப்படாமல் இருக்கிற போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கில் வாதாடி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகும் அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தபோது ஏறத்தாழ 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி அதை செயல் திட்டமாக கொண்டு வந்த இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அது. ஆமா. இப்ப நீங்க இந்த பீரியட பேசணும். 2000 இப்ப பிரச்சனையே என்னன்னா 2017க்கு பிறகு உள்ள பிரச்சனை தான். இல்ல நான் வாரியம் இல்லைங்க, ஆணை அதுல நம்ம ஏமாத்திட்டோம். நம்ம பொறுமையா வரும்போது உங்களுக்கு புரிய வருது. முடிஞ்சா அது அதிமுக கொண்டுச்சா ஏறத்தாழ 7 ஆண்டுகள், முதல் 5 ஆண்டுகள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போது இந்த 2 ஆண்டுகளாக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணி நாடாளுமன்றத்தை முடக்கி ஏன் நீட் தேர்வு நீங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஏன் போராடல? அந்த ரகசியம் உங்ககிட்ட இல்லை, அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, பொய் சொன்னீங்க, நீங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கினீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களிடத்தில் வலு இருக்கிறது இல்லை, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் நீங்கள் முடக்கக்கூடாது? அதுக்கு உண்டான சட்டத்தை ஏற்றுவதற்கு உண்டான முனைப்பை நீங்கள் ஏன் எடுத்துக்கக்கூடாது? ஒன்று. 2வது, சிஏ கொண்டாந்துருச்சுங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களே அந்த சட்டம் எதிரானது, அந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நாடாளுமன்றத்தை நீங்கள் முடக்கி இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை, எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் குறையை மட்டுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த குறையும் என்னவென்று சொன்னால் மக்களிடத்தில் நம்ப முடியாத பொய்யான குறை, கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டே இருப்போம். இப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்தாக இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்ய அதிமுக முயற்சி எடுக்குமா? தமிழகத்தினுடைய அண்ணாவினுடைய சித்தாந்தத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய நம்ம இந்த திராவிட சித்தாந்தம், அண்ணாவினுடைய கொள்கைகளை போற்றி பாதுகாக்கிற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதிலிருந்து நாங்கள் தடமாற மாட்டோமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற இந்த பொய் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்போது இருந்து கொண்டிருக்கும் தவிர இவங்க சொல்றதெல்லாம் அரசியல் ஆதாயங்களுக்காகத்தான், சிறுபான்மை ஓட்டுகளை பெறுவதற்காக பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலிலே அது பலிக்காது என்பதை வருகிற தேர்தல் முடிவுகள் தெரியும். நன்றி. இதை நிறைவு கருத்தாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். மக்களின் விரல் அதில் விட்டுருவோம், கைகள் கிடையாது, விரல் புரட்சியில் விட்டு விடுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு நன்றி. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.